குட் மார்னிங் அங்கிள். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இந்த காலை வேளையில கர்த்தாவே உங்களுடைய பாதத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு கூடி ஜெபிக்கும்படி நீர் கொடுத்த அந்த உன்னத ஸ்லாக்கியத்துக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாசியில சுவாசத்தை கொடுத்து, வெள்ளத்தை கொடுத்து, பாதுகாப்பு கொடுத்து, உங்களுடைய இறக்கம் கிருபை தயவுனால எங்களை தாங்கி தப்புவித்து வருகிறீரே, நன்றியோடு உங்களை துதிக்கிறோம். நேற்று பார்த்த மனிதர்களை அந்த நாள்ல பார்க்க முடியல. அப்படிப்பட்ட ஆண்டவரே காலகட்டத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ப்பா. எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே மரண ஓலங்கள், வியாதி நிமித்தம், ஆக்சிடென்ட் நிமித்தம், ஆண்டவரே யுத்தத்தின் நிமித்தம், பலவிதமான மன உளைச்சலின் நிமித்தம் ஒவ்வொரு நாளும் மரணங்கள் ஆண்டவரே கேள்விப்படுகிறோம்ப்பா. ஆனாலும் எங்களுக்கு நீர் தந்து வருகிற உங்களுடைய மகா பெரிய இரக்கமும் கிருபையும் தயவும் ஆண்டவரே எண்ணி முடியாத அதிசயங்களை நீர் எங்களுக்கு செய்து வருகிறீரப்பா. நன்றியோடு உங்களுக்கு துதிக்கிறோம். நீர் கொடுத்த அந்த ஜூம் ஸ்தலத்துக்காக உங்களுக்கு துதிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்துக்காக உங்களுக்கு துதிக்கிறோம். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க, ஒருவர் பாரங்களை ஒருவர் சுமக்கிற நீர் கொடுத்து வருகிற இந்த உன்னத ஆண்டவரே ஸ்லாக்கியத்துக்காக உங்களுக்கு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு நன்றி உள்ள இருதயத்தை தாரும். கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்கு அவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன் என்று அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள ஆவியை ஒருவருக்கும் தர முடியாது செஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிள்ளைகளை நீர் உபயோகப்படுத்தி வருகிறீங்க. நன்றியோடு சிரிக்கிறோம். விசேஷம் இந்த நாள்ல கூட உங்களுடைய தாசனை உங்களுடைய சிலுவைக்கு பின்னாக மறையப்பான். மரத்திலிருந்து உங்களுடைய வார்த்தையை அனுப்பப்பான். ஆண்டவரே, தாகத்தோடு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்க பேச முடியாது செஞ்சுக்கிறோம்ப்பா. யார் ஒருவரும் வந்த முன்னமா திரும்பாத பிடிக்கு ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தை ஒரு இருதயத்தின் ஆழத்துல ஆண்டவரே தகப்பனே கிரியை செய்யும்படியாக செஞ்சுக்கிறோம்ப்பா. எல்லா நெட்வொர்க் ப்ராப்ளத்தையும் முடிய கண்ட்ரோலுக்குள்ள வைங்க. தெளிவான வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரே கிடைக்கும்படி திரும்ப கொடுங்கப்பா. ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே உங்களுடைய மகிமை எங்களை மூடி மறைத்துக்கலாம் ராஜா. ஆண்டவரே, வேண்டாத எல்லா சத்தங்களையும் எடுத்து போட்டு உங்களுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்கறதுக்கு எங்களுக்கு உங்களுடைய செவிகளை ஆண்டவரே திறந்தரல முடியாது. அதனால எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. உங்களுடைய பிள்ளையை அபிஷேகத்தை உபயோகப்படுத்தும். துதிகன மகிமையெல்லாம் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். தேங்க்யூ அங்கிள். தேவனுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை தியானத்துல இயேசுவின் பாதத்துல என்கின்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஆண்டவர் அனுதினமும் அவருடைய மன்னாவை கொடுத்து நம்மை போஷித்து வழி நடத்துகிற அந்த கிருபைக்காகவும் அவரை நன்றி சொல்லி துதிப்போம். அந்தபடியாக இன்று கூட நம்ம மத்தியிலே அங்கிள் பேட்ரிக் பியோ அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க காத்திருக்காங்க. இன்று அவங்க எடுத்துக்கொண்ட தலைப்பாகப்பட்டது உயிர்த்தெழுதலின் வல்லமை என்கின்ற தலைப்பின் கீழாக ஆண்டவர் நம்மோடு பேச இருக்கிறார். அதற்காக எடுத்துக்கொண்ட ஆதார வசனமாக அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள் என்கின்ற ஆதார வசனத்தின் அடிப்படையாக ஆண்டவர் நம்மோடு என்ன பேச இருக்கிறார் என்பதை அங்கிளோடு இணைந்து நாமும் வேதத்தோடு தியானிப்போமாக. ஓவர் டு அங்கிள் பேட்ரிக் பிரியோ அவர்கள். தம்பி, குட் மார்னிங் தம்பி. குட் மார்னிங். குட் மார்னிங். நல்லா கேக்குறேங்க அங்கிள். வாய்ஸ் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்குங்க அங்கிள். வெல் கிளியர். தேங்க் யூ தம்பி. தேங்க் யூ. சின்ன ஜெபம் பண்ணிடலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக உடைய பாதப்படி நன்றி செலுத்துகிறோம். விசேஷமா அருமையான ஜூம் ஸ்தலத்துல ஆண்டவரே உடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஆண்டவரே உடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நீ கொடுத்த அந்த மகா பெரிய கிருபைக்காக நன்றி சுவாமி. இந்த காலை வேளையில என்னோட நீங்க பேசுங்கப்பா. ஆண்டவரே, நாம் ஒன்றும் இல்லை சுவாமி. ஆண்டவரே, நான் ஒரு கழுதையை போன்றவன், உடைய வார்த்தையை சுமக்கிற கழுதையாக என்ன மாற்றுங்க. உடைய சமூகத்தில் வந்து நிற்பதற்கு நான் தகுதியற்றவன் சுவாமி. தலைவர் உள்ளங்கால் வரைக்கும் ஏசு ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் ரத்தத்தின் வல்லமை விளங்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே என்னோட எங்களோடு நீங்க பேசுங்க சுவாமி. உடைய பிரசனத்தை மாத்திரம் உணரக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு, உடைய வார்த்தையின் மகத்துவத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தாரும். ஆசீர்வாதத்தையும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.
கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மீண்டுமாக உங்கள் மத்தியில் ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் இந்த காலை வேளையில தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வசனம் உயிர்த்தெழுதலின் வல்லமை. அருமையானவர்களே, நாம் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து நாம் பார்க்கும் முன்பாக உயிர்த்தெழுதற்கு முன்பாக சீஷருடைய நிலைமை எவ்வாறாக இருந்தது என்பதை குறித்து நாம் ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கிறேன். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவளிடத்தில் இருந்த அவர் 7 பிசாசுகளை துரத்திருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவரிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தார். அருமையானவர்களை, இங்கு பார்க்கிறோம், முதலாவதாக இயேசாண்டவர் உயிர்த்தெழுந்த முதலாவதாக அவர் மகதலேனா மரியாளுக்கு, மேரி மேக்தலின். அருமையானவர்களே, இவருடைய குவாலிபிகேஷன் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 7 பிசாசுகள் உடையவர். பாருங்க, ஆண்டவர் நம்முடைய படிப்பறிவையோ நம்முடைய அந்தஸ்தையோ நம்முடைய பேக்ரவுண்டையோ நம்முடைய பொருளாதாரத்தையோ பார்க்கக்கூடியவர் அல்ல, நம்முடைய இருதயத்தை பார்க்கக்கூடிய தெய்வம். இந்த மகதலேனா மரியாள் இடத்துல இருந்து அவர் எதிர்பார்த்து அவருடைய இருதயத்தின் வாஞ்ச பாருங்க, அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மற்றபடி நம்முடைய பின்பலத்தையோ நம்முடைய பேக்ரவுண்ட் எதையுமே அவர் பார்க்கிறார். அருமையானவர்களே, பாவிகளாக நம்மளை அவர் நேசிக்கிறார், ஆனால் பாவத்தை வெறுக்கிறார். இவருடைய குவாலிபிகேஷன் என்னங்க? 7 பிசாசு. பாருங்க, அந்த 7 பிசாசுகளை துரத்தினார். அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தையானது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக பாருங்க, அது வல்லமை உள்ளதாக இருக்கு. பாருங்க, இந்த மகதலேனா மரியாள் அவள் சொல்லப்படுகிறது அதிகாலையில் எழுந்து வந்தார். பாருங்க, ஒருவேளை அவள் நைட்டு தூங்கினாலோ இல்லையோ தெரியல, இயேசு ஆண்டவரை காணும்படியாக வாஞ்சையோடு இந்த அதிகாலை வேளையில் அவள் வந்ததுன்னு பாருங்க. அருமையானவர்களே, நீதிமொழிகள் சொல்லுது, தேவனுடைய வார்த்தை அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடை. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் தேவனை அதிகாலையில் தேடக்கூடியவர்களாக இருக்கு. அதிகாலையில் தேடும் பொழுது அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கும். பாருங்க, அது ஒரு விசேஷத்த ஜெபம், அதிகாலையில் ஜெபம். அநேக தெய்வ பிள்ளைகளை பார்த்திருக்கேன். பாருங்க, அவங்க என்ன 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு உட்கார்ந்து ஜெபிப்பாங்க, ஆத்துமாக்களுக்காக மன்றாடுவார்கள். அருமையானவர்களே, அந்த ஜெபம் வல்லமை உள்ளதாக இருக்கு, அந்த ஜெபம் கிரியை செய்யக்கூடியதாக இருக்கு, அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கு. பாருங்க, இங்கு மகதலேனா மரியாள் அதிகாலையில் ஆண்டவர் சொன்னார், அதிகாலையில் தேடுகிறவன் கண்டது. அருமையானவர்கள், இவளுக்குள்ள இருந்த அந்த வாஞ்ச பாருங்க, முதல்ல பாருங்க, அவ போய் சீஷர்ட்ட சொல்றா, ஆண்டவர் வந்தாரு, தரிசனமானார், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நான் பார்த்தேன் என்று சொல்லுகிறார். அங்க என்ன சொல்றது? அவர்கள் நம்பவில்லை. அருமையானவர்களே, சீஷர்கள் ஆண்டவரோடு கூட இருந்தார்கள், ஆண்டவரோடு கூட புசித்தார்கள், ஆண்டவர் செய்த அநேக அற்புதங்களை அதிசயங்களை அவர்கள் கண்கூடாக பார்த்து வந்தார்கள். ஆனாலும் கூட அவர்களுக்குள்ள விசுவாசம் பாருங்க, அவங்க என்ன நினைச்சிட்டாங்க? அவ்வளவுதான், இயேசு மரித்து விட்டார், அடுத்து நம்மளை பூரா பிடிக்க போறாங்க, நம்மளை கொல்ல போறாங்க. பாருங்க, இதுதான் அவங்களுடைய ஒரு எண்ணமாக இருந்தது. அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளாக காணப்படவில்லை. பாருங்க, அந்த அவிசுவாசம் அவர்களுக்குள்ளாக நிலைத்திருந்தது. மறுபடியும் நம்ம பார்த்தோம்னா இன்னும் 2 சீஷர்கள் எம்மாவூருக்கு போறாங்க, அவர்களுக்கும் ஆண்டவர் தரிசனமாக. பாருங்க, அந்த சீஷர் என்ன சொல்றாங்க? ஆண்டவரை பார்த்தோம், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதையும் அவர்கள் நம்பவில்லை. உண்மையானவர்களே, பாருங்க, அந்த அவிசுவாசம் எதை சொன்னாலும் நம்புறது. பாருங்க, கிறிஸ்துவர் மத்தியில இந்த அவிசுவாசமானது ஆண்டவர் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு அது தடை உண்டு பண்ணுகிறது. ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்யக்கூடியவர். பாருங்க, தான் வளர்ந்த சொந்த ஊராகி நாசரத்துக்கு அங்கு தன்னுடைய சகோதரர்கள், தாய் தகப்பனால் எல்லாமே இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன நினைச்சாங்க? அந்த ஜனங்கள், இவன் யோசேப்பினுடைய குமாரன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, சிமியோன் போன்ற சகோதரர்கள், இவனுடைய சகோதரர்கள் இங்க இருக்கிறாங்களே, இவர் ஒரு சாதாரண மனுஷன். உண்மையானவர்களே, இப்படித்தான் அவங்களுடைய மனநிலை இருக்கு. பாருங்க, ஆண்டவருடைய வல்லமையை குறைத்து போடக்கூடியது நம்முடைய அவிசுவாசம். அங்கு வேதம் சொல்லுகிறது, அங்கு அவர் அநேக அற்புதங்களை செய்யவில்லை,
அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்ய முடியும். அருமையானவர்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஏங்க அற்புதங்கள் நடக்கல? ஏன் கிரியை நடக்கல? ஏன் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படல? அருமையானவர்களே, நம்ம இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் நமக்குள்ள விசுவாசம் இல்லை. வெளியில சும்மா சொல்றோம் வாயில, நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன், ஆனா உள்ளால இருதயத்துக்குள்ளாக அந்த ஆழமான விசுவாசம் இருக்கிறது. அருமையானவர்களே, பாருங்க, அந்த சீஷருடைய நிலைமையா தான். வெளியில எல்லாம் சொன்னாங்க, இயேசு ஆண்டவர் கூட இருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, ஆனா அவர்களுக்குள்ளாக அந்த விசுவாசம் இல்லை. பாருங்க, இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய நிலைமையும் அப்படிதான் இருக்கு. அது எப்ப வெளிப்படும்? நமக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது, நமக்குள்ள ஒரு போராட்டம் வரும்பொழுது, நமக்கு ஒரு வியாதி வரும்பொழுது, நமக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது, அருமையானவர்களே, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? உண்மையிலேயே ஆண்டவர் இதை பார்த்துக் கொள்வார் என்று விசுவாசம் இல்ல, நமக்குள்ளாக பயம் வருகிறது. பாருங்க, அவிசுவாசம் நமக்குள்ளாக பயத்தை உண்டு பண்ணும். ஆண்டு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவிகள். பிசாசு தான் என்ன செய்யறான்? நம்மளை பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. அருமையானவர்களே, நமக்குள்ள அந்த விசுவாசம் பாருங்க, அங்க எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசமானது அது காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கு, நம்பப்படுகிறவர்களின் உறுதியமாக இருக்கு. பாருங்க, இன்றைக்கு நம்ம விசுவாசிக்கிறோம், தேவன் உண்டென்று விசுவாசிக்கிறோம், பரலோகம் உண்டென்று விசுவாசிக்கிறோம், நரகம் உண்டென்று விசுவாசிக்கிறோம், நியாய தீர்ப்பு உண்டென்று விசுவாசிக்கிறோம். உண்மையானவர்களே, உண்மையிலே இது கிரியைகளை நாம் வெளிப்படுத்துகிறோமா? தேவன் வரப்போகிறார், மீண்டுமாக வருவார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் பூமியில நமக்காக எல்லாவற்றையும் அவர் சிலுவையில செய்து முடிக்கிறார். நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து தான் சொன்னார். எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடித்து விட்டு. ஆதியாகமம் 3:17 சொல்ற அந்த வாக்கு தத்தம், உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகை உண்டாக்கும், அவரும் காலை நசுக்குவான், நீ அவருடைய தலையை நசுக்கு. பிசாசின் தலைய இயேசு ஆண்டவர் சிலுவையில் நசுக்கி போனார். அவனிடத்தில் ஆதாமிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த சுதந்திரத்தை அவர் பிடுங்கி போனார். அதுக்கப்புறம் அதிகாரம் கிடையாது. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறான்? பிசாசு நம்மளை பயமுறுத்திட்டே இருக்கு. அவன் பல் பிடுங்கப்பட்ட சிங்கம், பல் பிடுங்கப்பட்ட பாம்பு, வெறும் சத்தம் மட்டும்தான் வருங்க. நான் கிரீச்சு பாருங்க, அநேக வேளைகள் அந்த சத்தத்தை கேட்டு என்ன செய்யறோம்? நாம் பயப்படக்கூடிய அவிசுவாசத்து நமக்குள்ளாக அது கொண்டு வந்து பாருங்க, இங்கதான் அங்க ஆண்டவர் அவர்கள் நம்பவில்லை. அருமையானவர்களே, கிறிஸ்தவர்களாக நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோம், எந்த அளவுக்கு அது வல்லமை உள்ளது விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம் என்று வேதம். தேவன் ஒருவர் உண்டென்றும் நாம் விசுவாசிக்கிறோம். அவரிடத்தில் செல்லுகிறவர்களுக்கு அவர் பதில் கேட்டு பதில் கொடுப்பவர் என்றும் நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் அதான் சொன்னாரு, ஜெபத்திலே நீங்கள் எதை பெற்றுக்கொள்வோம் என்று நீங்கள் ஜெபித்து கேட்டுக்கொள்கிறீர்களோ பெற்றுக்கொள்கிறீர்கள். அநேக இடங்கள்ல அநேகருக்கு சொன்னதுதான், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகிறது. அருமையானவர்களே, விசுவாசம் பாருங்க, அநேக பெண்களுடைய விசுவாசம். ஒரு புறஜாதி பெண் வந்து கேட்கிறா, என்னுடைய மகனுக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பத்தை எடுத்து என்ன செய்ய முடியாது, நாய்களுக்கு போடும். பிள்ளைகள் அப்பத்திருத்த நாய்களுக்கு அழகாக ஞானமா பதில் சொன்னார். உண்மைதான் ஆண்டவரே, ஆனால் மேஜையிலிருந்து விடும் துணிக்கைகள், அந்த துண்டுகளை நாய்க்குட்டிகள் சாப்பிடும். அவருடைய விசுவாசத்தை கனம் பண்ணினார். சொன்னா, விசுவாசத்தின்படி உனக்காக கிடையாது. இன்றைக்கு எந்த அளவுக்கு நாம் விசுவாசம் உள்ளவர்களாக, எந்த அளவுக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசம். பாருங்க, இவர்கள் மத்தியில் அந்த அவிசுவாசம் அது பயத்தை கொண்டு. திருப்பி பாருங்க, 14ஆம் வசனம், மார்க் 16ஆம் அதிகாரம் 14. அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு தரிசனமாகி உயிர் தெளிந்திருந்த தம்மை கண்டவரை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவருடைய அவிசுவாசத்தை குறித்தும் இறுதிய கடினத்தை குறித்தும் அவர் கடிந்து. அருமையானவர்களே, உயிர் தெளிந்த பின்பும் ஆண்டவர் கடிந்து கொள்ள வேண்டியது. பாருங்க, எவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்கள் தேவன் செய்தார். எல்லாத்தையும் கண் கூட இருந்து பார்த்துக்கிட்டு. குருடர்கள் சுகமாக்கப்பட்டார்கள், சப்பானி எழுந்து நடந்தாங்க, குஷ்டரோகிகள் குணமாக்கப்பட்டார்கள்,
அநேக வியாதிஸ்தர் குணமாக்கப்பட்டார்கள், பிசாசுகள் துரத்தப்பட்டன. 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேரை போஷித்தார். உண்மையானவர்களே, அநேக காரியங்களை இவர்கள் கண்கூடாக கண்டும் கூட இவர்களுக்குள்ள அவிசுவாசம், இவர்களுக்குள்ள இருதய கடினம். பாருங்க, இன்றைக்கு கிறிஸ்தவருடைய நிலைமை எல்லாம் நம்ம ஜப கூட்டத்துக்கு போறோம், ஜபத்துக்கு போறோம், அநேக செய்திகளை கேட்கிறோம். ஆனாலும் கூட சில வேளைகள்ல நமக்கு இக்கட்டான சூழ்நிலையில் வரும் பொழுது நாமும் இந்த சீஷர்ல போலதான் என்ன செய்யறோம்? விசுவாசம் உள்ளவர்களாக பயந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இருதயம் கடினப்பட்டு போகிறது. தேவனுடைய வார்த்தை நீதிமொழியில் சொல்லுது, ஆண்டவர் நம்மளை கடிந்து கொள்கிறார், தம்மை நேசிக்கிறவர்களை அவர் கடிந்து கொள்கிறார். ஆண்டவர் சொல்றார், நீங்க என்னுடைய பிள்ளைகள், நான் சிச்சிக்காம போனா என்ன செய்வீங்க? நீங்க வேசியின் பிள்ளைகளா இருவீங்க. நீங்க என்னுடைய பிள்ளைங்க, அதனால நான் சிச்சிப்பேன். நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மளை சிச்சிக்கும் பொழுது நாம தாழ்மையோட பாருங்க. இன்றைக்கு அநேகருடைய நிலைமை அந்த சிச்சை அவங்க ஏற்றுக்கொள்ள என்ன இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க. அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் சொல்வது நல்லது, என்னை அவங்க கடிந்து கொள்வது நல்லது. தாவீது சொல்றாரு, நீதிமான் என்னுடைய தலையில் கொட்டுவது எனக்கு நல்லது, அது எனக்கு அபிஷேக தைலத்தை போல இருக்கு. அருமையானவர்களே, இன்றைக்கு ஊழியக்க தேவ பிள்ளைகளுடைய கடிந்து கொள்வதை நாம் எவ்வாறு ஏற்று பாருங்க. நம்ம தாழ்த்தணும். ஒரு காரியத்தை அவங்க சொல்லும் பொழுது உண்மைதான், உண்மைதான் அங்கிள், உண்மைதான். அருமையானவர்களே, நம்மளை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல நம்மளை சுத்திகரிக்கப்படுகிறார், நம்மை பரிசுத்தப்படுத்தப்படுகிறார். பாருங்க, இங்கு அவர் கடிந்து கொண்டார். கடிந்து கொள்கிறத நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை சொல்லுது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிறரையை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில். எத்தனை வேலைகள் ஆண்டவர் நம்மளை சரி பண்ணிக்கிட்டே இருக்கிறார், சுத்திகரிக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? இருதயத்தை கடினப்படுத்த. பாருங்க, அதனால யாரு? நமக்குதான் நஷ்டம், நமக்குதான். அருமையானவர்களே, இந்த சீஷருடைய நிலைமை தான். பாருங்க, அவங்க கடிந்து கொண்டு அவங்களை என்ன செய்யறாரு? இங்க 2 பேரை குறித்து நம்ம பார்க்க போறோம். அருமையானவர்களே, முதலாவது பேதுரு. பாருங்க, பேதுரு ஆண்டவருக்கு மிகவும் நெருங்கிய ஒரு நண்பராக. ஆண்டவர் பேதுரு மேல ஒரு விசேஷத்த என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை பாருங்க. அநேக இடங்கள்ல பேதுரு அழைத்துதான் காரியங்களை சொல்லுவோம். ஒரு இடத்துல வரி கட்டணும், உடனே என்ன சொல்றாரு, நீ போய் தூண்டில போட்டு அதுல வர காசுக்கு உனக்கு எனக்கு அத்தனை சீசர்கள் இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் பேதுருவை ஒரு ஸ்பெஷலா தான் வச்சு பாருங்க. ஒரு இடத்துல கேட்கிறாரு, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறாரு? உடனே சொன்னாங்க, எலியான்னு சொல்றாங்க, தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, இன்னும் அநேக காரியங்களை அவர் சொல்லிக் கொண்டு. அப்ப அவருக்கு இவங்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுங்க. பாருங்க, எல்லாம் அமைதியா இருந்தாங்க. பேதுரு சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆண்டவர் சொன்னார், பேதுருவே, ரத்தமும் மாம்சம் இதை உனக்கு வெளிப்படுத்தல, பிதாவானவர் இதை உனக்கு. பாருங்க, எவ்வளவு அது அவருக்குள்ளாக ஒரு பரிசுத்த ஆவியானவர். இன்னும் அநேக காரியங்கள் அந்த கடல்ல அவ ஆண்டவர் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு ஆண்டவர் அங்கிருந்து வர்றார், நடந்து வர்றார். பாருங்க, பார்த்தோன்னே பேதுரு என்ன செஞ்சார்? உடனே சட்டையை கழட்டி போட்டு, ஆண்டவரே நானும் வர்றேன், நீ தானா? நானும் வர்றேன். பாருங்க, டக்குன்னு குதிச்சு போனா அங்க அழைப்புல முங்கி போன. அப்பயே ஆண்டவர் சொன்னாரு, ஏன் அற்ப விசுவாசி, ஏன் சந்தேகப்பட்ட அப்படின்னு சொல்லி கையை பிடித்து. அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களை என்னையும் பார்த்து அநேக வேலைகள் ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் சொல்லு, அற்ப விசுவாசி, ஏன் சந்தேகப்படுற? உங்களுடைய ஜெபத்தை நான் கேட்கிறேன், உன்னோடு கூட நான் இருக்கிறேன். ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய வாக்கு தத்துவம். ஆண்டவர் உயிர்த்தெழும் பொழுது, இதோ உலகத்தின் முடிவு குறைந்தும் நான் உங்களோடு கூட இருக்கேன். உன்னதமான வாக்கு. மகா பெரிய தேவன் நம்மளோடு கொண்டு இருக்கும் பொழுது நான் ஏன் பயப்படுறேன்? பாருங்க, உலகத்தில் இருக்கிறவை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரிய தேவன். இவ்வளவு பெரிய தேவனை, மகத்துவமானவரை நாம் வைத்துக் கொண்டு, வல்லமையான தேவனை வைத்துக் கொண்டு, அருமையானவர்களை நாம் ஏன் பயப்படணும்? நாம் ஏன் குறுகி போய் உட்காரணும்? பாருங்க, இங்க பேதுருவை பார்த்தோம்னா கடைசியில அந்த மறுரூபாக்கப்பட்ட அந்த காரியம் சிலுவைக்கு போற முன்பாக அந்த முதல் ராத்திரியில அங்கு ஆண்டவர் பேதுரையும் கூட்டிட்டு போறாரு, யோவானை கூட்டிட்டு போறாரு. ஆனா பேதுருக்குள்ள பாருங்க, அங்க மோசே எலியா வந்து ஏசானவரை பலப்படுத்து. அப்ப சொல்றாரு,
இங்கேயே எல்லாத்துக்கும் ஒரு கூடாரத்தை போட்டு தங்கிடுவோம். பாருங்க, பிசாசனுடைய கிரியை. பேதுருக்குள்ளாக பிசாசின் எண்ணங்கள் போய் சொல்றான். ஆண்டவர் சிலுவைக்கு போனா தான் ரட்சிப்பு. ஆனா அதை போகக்கூடாதபடி என்ன செய்யறான்? இங்கே இருந்துருவோம். சௌரியம் அருமையானவர்களே, அப்பதான் ஆண்டவர் கடிந்து கொண்டார். அப்பாலே போ சாத்தானே. பாருங்க, அநேக வேளைகளில் நாமும் கூட தேவனுடைய சித்தத்தை விட்டுவிட்டு மாம்ச ரீதியாக யோசிக்கக்கூடியவர், மாம்ச ரீதியாக நாம் யோசிக்கக்கூடியவர். ஆண்டவர் உன்னதத்தின் நித்திய காரியங்களை அவர் வெளிப்படுத்தக்கூடியவர், நித்திய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றக்கூடியவராக. பாருங்க, நாம எந்த அளவுக்கு பாருங்க, பேதுரு கடைசியில சொன்னாரு, ஆண்டவர் சொன்னாரு, நீங்க எல்லாம் ஓடி சிதறப்பட்டு போவீர்கள். சொல்றான், நான் உன்னோடு கூட மறிக்க வேண்டியதா இருந்தாலும் நான் மறுதளிக்கும். என்னவர்களே, மாம்சம் எல்லாரும் ஓடி போனாலும் நான் போக மாட்டேன், என் ஜீவன் போனாலும் இருப்பேன். மாம்ச உற்சாகத்துல சொன்னார் ஆண்டவர். சொன்னாரு, இன்றைக்கு இரவு சேவல் 2 தரம் கூறதுக்கு முன்ன நீ 3 தரம் என்ன மறுதல். பாருங்க, அதே மாதிரி என்ன ஆச்சு? 3 முறை 3 பெண்கள் பார்த்து சொல்றாங்க. இவனும் அவரோடு கூட இருந்தவர். இவனுடைய பேச்சு அவனை வெளிப்படுத்துகிறது, இவனுடைய உடை அதை வெளிப்படுத்துகிறது. இவர் இயேசுவோடு கூட இருந்தவர். அருமையானவர்களே, தப்பிச்சு இல்ல இல்லன்னு ஓடினார். கடைசியில சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார் என்று சொல்லுங்க. ஆண்டவரே சபிக்கிறார், இவனை அறியேன், மரியாதைலாம் பேசுறார். இதான் மாம்ச உற்சாகம். கடைசியில் என்னாச்சு? ஆண்டவர் கண்களை, பேதுருடைய கண்களை பார்க்கிறது. அவ்வளவுதான், நொறுக்கப்படும். உண்மைதான் ஆண்டவரே, மாம்ச ரீதியாக மாம்ச உற்சாகத்துல நான் அந்த வார்த்தையை சொன்னேன். உண்மையிலே நீங்க சொன்னதான் நடக்கும். மறுதளிச்சு ஆண்டவன் அந்த வசனம் சொல்லுது, வெளியே போய் மனம் கசந்து அழுகிறான். ஐயோ, என்னுடைய மாம்ச உற்சாகத்துல சொன்னேன், ஆனா ஆண்டவருக்காக நிற்க முடியல. அருமையானவர்கள், இன்றைக்கு நாமும் கூட மாம்ச உற்சாகத்துல அநேக காரியங்களை சொல்லி, மாம்ச உற்சாகத்துல ஊழிய காரியங்கள் நான் அதை செய்வேன் எதை செய்வேன்னு சொல்றோம். ஆனா நடைமுறையில வரும் பொழுது உண்மையிலேயே நாம் ஆண்டவருக்காக நிற்கிறோமா, அல்லது ஆண்டவரை மறுதளிக்கக்கூடியவராக? ஏசு ஆண்டவரா தெரியாதுங்க. அதை சொன்னா பிரச்சனை வரும், இதை சொன்னா அடிப்பாங்க, இதை சொன்னா எனக்கு நிறைய ஆபீஸ்ல ப்ராப்ளம் ஆயிரும், வேலை செய்யற இடத்துல ப்ராப்ளம் ஆயிரும், போற இடத்துல பிரச்சனை ஆயிரும். கம்முன்னு இருக்கோமா? ஆண்டவரே, அருமையானவர்களே, அது மறுதளிக்கக்கூடிய. ஆண்டவர் சொன்னாரு, பூமியில என்ன குறித்து யார் நீ அறிக்கை மனுஷர் முன்பாக அறிக்கை பண்ணுகிறையோ, பரலோகத்துல என் பிதாவுக்கு முன்பாக நான் அவனை கனப்படுத்துகிறேன், அவனை நான் அறிக்கை பண்ணுவேன். அருமையானவர்களே, எத்தனை வேலைகள்ல நம்ம வெட்கப்பட்டுக்கிட்டு, நம்ம எத்தனை வேலைகள்ல ஆண்டவருடைய காரியங்களை சொன்னா நம்மளை கேவலமா பேசுவாங்களே, இதை சொன்னா நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்களே, சத்தியத்தை சொன்னா நமக்கு பிரச்சனை வந்துருமே. எனக்கு உத்தரப்பிரதேசத்துல கிட்டத்தட்ட 1000 ஊழியக்காரர்கள் ஜெயில ஆண்டவருடைய சத்தியத்தை பாருங்க. பரலோகத்துல அவங்களுக்கு ரிவார்டு உண்டு. பூமியில ஏசாண்டவர் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவாங்க. பரலோகத்துல அவங்களுக்கு இந்த ரிவார்டு. பாருங்க, நம்ம அவிதமாக ஆண்டவரை மகிமைப்படுத்தப்படுகிறாங்க. பாருங்க, பேதுருடைய வாழ்க்கையில தான் நடந்தது. கடைசியில 3 முறை உயிர்த்தெழுந்த பின்பு 3 முறை ஆண்டவர் பேதுருவை பார்த்து, என்னை நேசிக்கிறாயா? நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஆட்டுக்குட்டிகளை மீட்பாயா? 2வது முறை, என்னை நேசிக்கிறாயா? நேசிக்கிறேன் நான் ஆடுகளை. 3வது முறையும் கேட்கிறார், பேதுருவே என்னை நேசிக்கிறார். அவ்வளவுதான், உடச்சப்பட்டான். அவனுக்கு தெரியும் ஏன் ஆண்டவர் 3 முறை கேட்க. அழுதுகிட்டே சொல்றான், ஆண்டவரே நான் நேசிப்பேன் என்பது நீர் அறிவு. அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் இந்த கேள்வி கேட்க, மகனே மகளே என்னை நேசிக்கிறாயா? எத்தனை தடவை நம்ம மறுதளிச்சோமோ தெரியும். அத்தனை முறை ஆண்டவர் நம்மளை கேட்டுக்கொண்டு, மகனே மகளே என்னை நேசிக்கிறாய். கேள்விக்கு நாம் என்ன பதில்? உண்மை நேசிக்கிறாங்க. அருமையானவர்களே, அதுக்கு பின்பாக பேதுருடைய வாழ்க்கை வல்லமையாக. எந்த பேதுரு மறுதளிச்சாரோ, நீங்க அப்போஸ்தலர் புஸ்தகம் குறித்து வைத்து வீட்டில் வாசிங்க, 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம். அருமையானவர்களே, 2ஆம் அதிகாரத்துல, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவே தேவன் என்றும் பாருங்க, வல்லமையா பிரசங்கம் பண்ற, பயம் இல்லாம பிரசங்கம் பண்ற. உயிர் திறந்த வல்லமை பேதுருக்குள்ளாக வந்தது. என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, இனி ஆண்டவரை என்ன செய்வேன்? மறுதளி.
ஆண்டவருக்காக நிற்பேன், ஆண்டோடைய சத்தியத்தை சொல்லுவேன், ஆண்டோடைய வார்த்தையை நான் மக்களுக்கு சொல்லுவேன். அவராலே என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. இயேசுவின் நாமமே அல்லாமல் இந்த பூமியில் வேற நாமம் கொடுக்கப்படவும் இல்லை. தைரிய பிரசங்கம். நீங்களே அவரை சிலுவையில் அறைந்து அவரே ரட்சகர். பாருங்க, அங்கு சொல்லப்படுகிறது அருமையானவர்களே, அங்கு அப்போஸ்தலர் 2:41 முதல் பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் வாங்கினார். மறுதலித்த பேதுரு, சரீர உற்சாகத்தில் பேசின பேதுரு, ஆனா ஆண்டவுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அவர் பெற்றுக் கொண்ட போது, இந்த ஆழமான வல்லமை அவருக்குள்ளாக வந்த பொழுது அருமையானவர்களே, அவர் வல்லமையாக எழும்பி பிரகாசம். பாருங்க, அதே அப்போஸ்தலர் 4:4 வாசிக்கும் பொழுது 2வது பிரசங்கம் 4000 பேர் ரட்சி. இன்னும் அநேக அற்புதங்கள் பேதுரு மூலியாக ஆண்டவர் செய்தார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், சப்பானிகளை எழுப்பினார், அநேக வியாதிஸ்தர் குணமாக்கப்பட்டார்கள். பாருங்க, இதுதான் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்தாதான் உயிர்த்தெழுதல் வல்லமை நமக்குள்ளாக இருக்கிறார். ஆண்டவருக்காக நம்ம எழும்பி பிரகாசிக்கூடியவர்களாக இருக்கிறோம். பாருங்க, இது பேதுருடைய வாழ்க்கை. மக்கள் கேட்கிறாங்க, யாருப்பா? சொல்றாங்க, அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள். பேதுரு யோவானோ இயேசுவோடு இருந்தது. சாதாரண மக்கள். PhD முடிச்சிருந்தாங்கன்னா, காலேஜ் படிச்சாங்களா, தியாலஜி படிச்சாங்களா? ஒண்ணுமே கிடையாதுங்க. மீன் பிடிக்கிற சாதாரண மக்கள். ஆண்டவர் வல்லமையாக எடுத்து அருமையானவர்களே, நம்முடைய பேக்ரவுண்ட் ஆண்டவர் இருதயத்தை பாருங்க. பேதருடைய இருதயம் ஆண்டவரை குறித்தானே மாஞ்சி உள்ளதா? பேதருடைய இருதயம் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யக்கூடிய ஒரு தியாகத்தை கொண்டதாக வல்லமையாக எடுத்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னையும் அவிதமாகத்தான் ஆண்டவர். அருமையானவர்களே, பேதருடைய வாழ்க்கையில அற்புதம். அடுத்து பாத்தீங்கன்னா தோமா. இந்த 11 பேருக்கு தரிசனம் ஆகும் பொழுது அடுத்து தோமா இல்ல. உடனே சீஷர்கள் எல்லாம் சொல்றாங்க, எப்பா ஆண்டவர் வந்தார், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து வந்தார், அவருடைய கரத்தை காமிச்சாரு, மீனை கொடுங்கன்னு வாங்கி சாப்பிடுறாரு, அப்பத்தை சாப்பிடு. அவன் சொல்றான், அவருடைய காயப்பட்ட அந்த கரத்துல என்னுடைய விரலை வச்சு பார்த்தால், அவருடைய விழாவிலருடைய கரத்தை வைத்து பார்த்தால் ஒழிய நான் நம்ப மாட்டேன். ஏற்கனவே 2 பேரும் சொல்லி சீசர்கள் நம்பல, நேரடியாக ஆண்டவர் வந்து கடிந்து கொண்டாரு. இப்ப எல்லா சீசரும் சேர்ந்து சொல்றாங்க, 10 பேரும் சேர்ந்து, ஆனா அவர் நம்ப. பாருங்க, 8 நாளைக்கு பின்பாக ஆண்டவர் மீண்டுமாக தரிசனமாக. அப்ப அங்கு இந்த தோமா, அப்ப தோமாவை கூப்பிடுறாரு, தோமாவே வா, என்னுடைய காயத்தில் உன் விரலை வைத்து, என்னுடைய விழாவில் உன் விரலை வைத்து. ஆண்டவர் சொல்றாரு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா. தோமாவை பார்த்து சொன்னாரு, நீ கண்டதினால் விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியம். அருமையானவர்களே, நாமெல்லாம் பாக்கியம். ஏசாண்டவரை நேரா பார்க்கல, ஒருவேளை சொப்பனத்துல தரிசனத்துல பார்க்க, மாம்சமா நேரடியா நம்ம பார்க்க. ஆனா நேரடியா தோமா பாக்குறாரு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு நேரடியா கண்டதுனால நீ விசுவாசிக்கிற, ஆனால் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள். அருமையானவர்களை, நீங்களும் நானும் பார்க்க. ஏன்னா ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கிறோம். நமக்காக அந்த சிலுவையில மரித்தார், நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக பாடுகளை அனுபவித்தார். என்னுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதி, கஷ்டங்கள் அந்த சிலுவையில் எனக்காக சுமந்து தீர்த்தார் என்று நாம் விசுவாசி. மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்று நாம் விசுவாசி. மீண்டுமாக அவர் ராஜாதி ராஜாவாக இந்த பூமியை நியாயந்திருக்க வரப்போகிறார் என்று நாம் விசுவாசி. நாம் பாக்கியவான். பாருங்க, தோமாவுடைய வாழ்க்கை, அவன் அவிசுவாசியா இருந்தான். ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? தோமா, நீ இப்படியா பண்ற, நீ எங்க போற தெரியுமா? இந்தியாவுக்கு போகணும். அருமையானவர்களே, அந்த காலத்துல இந்தியா இருண்ட கண்டம், டார்க் கான்டினென்ட். அவ்வளோ இருள், விக்கிரகாராதனை இருள், மூட பழக்க வழக்கத்தின் இருள், அநேக மந்திர பில்லி சூழ்நிலை இருள். இந்தியா இருண்ட. பாருங்க, உடன்கட்டை ஏறுதல். ஒரு கணவன்
மறித்து விட்டால் மனைவி என்ன செய்வாங்க? தூக்கி போட்டு வச்சு. அதே மாதிரி இன்னும் அநேக மூட பழக்கம் பாருங்க. மிஷனரிமார்கள் வந்துதான் இந்த சத்தியத்தை சொல்லி அவர்களுக்கு அதை விளங்குது. இவ்வளோ விக்கிரகாரம், ஒருத்தன் கெடுக்கிறது, புலிசீனியை வைக்கிறது, மந்திரம் பண்றது. அருமையானவர்களே, அவிதமான ஒரு காரியம். இன்னும் ஐஸ்வர்யவான்கள் பெரிய முதலாளி என்ன செய்யறது? ஏழைகளை போட்டு ஒட்டுக்கிறது, அடிமைகளா வச்சிருக்கிறது, அவங்க வேலை செஞ்சா கூட சம்பளத்தை கொடுக்கிறது. விதமான ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு தேசம் இந்தியா. பாருங்க, தோமா எங்க வராரு? இந்தியாவுக்கு. நம்பிக்கையே. அருமையானவர்களே, பாருங்க, முதல்ல அவரு கேரளா இந்த திருவனந்தபுரம் வந்து யாருமே தெரியாது, புது தேசம். அங்க வேத பண்டிதர்கள் என்ன எழுதியிருக்காங்கன்னா, முதல்ல அவர் கிராஸ் பண்ணும்போது குளத்துல 4 நம்பூதிரிகள் குளிக்குது. இந்த நம்பூதிரிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இப்ப நம்ம இங்க வந்து அந்த ஐயர்கள் ஓதுறாங்கன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி உள்ளவங்க கேரளாவில். அப்ப இவரை பார்த்தோன்னே அவங்க கேட்டுக்கிறாங்க, என்னன்னு. அவர் சொன்னாராம், இந்த மாதிரி ஏசு ஆண்டவர். பாருங்க, அவங்க நம்பல. அவங்க கேட்டாங்களாம், இது எப்படி நாங்க நம்புவோம்? இவர் சொன்னாராம், என்ன செஞ்சா நீங்க நம்புவீங்க? அவங்க சொன்னாங்களா, இந்த தண்ணியை தூக்கி மேல போட்டு அப்படி நிப்பாட்டு. அருமையானவர்களே, ஆண்டோடைய நாம மகிமைக்காக அதை செய்து தண்ணியை தூக்கி இறைச்சி ஏசானுடைய நாமம் அவர் சொல்லி ஜெபிக்கும் பொழுது தண்ணி அப்படி நின்றுச்சான். பாருங்க, முதலாவது அந்த 4 நம்பூதிரிகள் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, அதற்கு பின்பாக அங்க ஒரு அரசர் அவருக்கு சத்தியத்தை சொல்லி. அநேக இன்னைக்கு நீங்க கேரளா போனீங்கன்னா எவ்வளவு ஆசீர்வாதம். ஏன் தெரியுமா? ஏசு ஆண்டவரோடு கூட இருந்த சீஷன் தோமா முதல்ல அவருடைய பாதம் பதிக்கப்பட்டு, நீ கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்தம் அந்த இடத்துல நிறைவேறும். அது கேரளா அவ்வளவு அழகா இருக்குங்க. ஏன்? தேவ பிள்ளைகளுடைய பாதம் அங்க அவ்வளவு ஆசீர்வாதம். எங்க பார்த்தாலும் கிறிஸ்தவ பேர்கள், எங்க பார்த்தாலும் செழிப்பு, எங்க பார்த்தாலும் கிறிஸ்தவ பேர்கள் இருக்கும். நீங்க அங்க அந்த கேரளாக்குள்ள போனீங்கன்னாவே ஏதோ ஒரு எருசலேமுக்குள்ள இருக்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு. ஏன்? ஆண்டவரோடு கூட இருந்த தோமா அந்த கேரளாக்குள்ளாக பாதம் பதிக்கப்பட்ட சத்தியத்தை சொன்ன முதலாவது இந்தியாவிலே கட்டப்பட்ட தேவாலயம் அந்த திருவனந்தபுரத்துல தோமா தான் கட்டினார். பாருங்க, அவிசுவாசியாக இருந்த தோமா இந்தியாவுக்கு வந்து இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஸ்லாக். ஏசாண்டவரோடு கூட இருந்த சீஷன் இந்தியாவுக்கு வர்றது எவ்வளவு பெரிய பிளஸ்ஸிங். நம்மளை எவ்வளவாக ஏசாண்டவர் நம்ம நேசித்து அந்த அன்பின் நிமித்தமாக தன்னோடு கூட இருந்த சீஷன் தோமாவை இந்தியாவுக்கு அனுப்பி. பாருங்க, சத்தியம் சொல்லப்பட்டது. கடைசியில தோமாவுடைய வாழ்க்கை அநேகர ஆண்டவரை ரட்சிக்கலாம். கேரளா முழுவதும் ஆதாயப்படுத்து. எங்க பார்த்தாலும் நீங்க போனீங்கன்னா கிறிஸ்தவ பேர்கள் பாத்தீங்களா? சந்தேக தோமா, ஒரு பேராவே சந்தேக தோமா. சந்தேக தோமாவை ஒரு விசுவாசம் உள்ள தோமாவாக மாற்றினார். அருமையானவர்களே, உங்களை எண்ணி ஆண்டவர் விதமாகத்தான் உபயோகப்படுத்த விரும்பும். ஆனா நமக்குள்ள உள்ள அந்த அவிசுவாசம், நமக்குள்ள வந்து பிசாசு கொண்டு வரக்கூடிய பயம் நம்மளை எழுப்ப விடாதபடிக்கு என்ன செய்து ஒடுக்கி கொண்டு பாருங்க. கடைசியில தோமாவுடைய வாழ்க்கை சென்னையில சென்ட் தாமஸ் மவுண்ட் அந்த இடத்துல ஒரு சத்தியத்தை சொல்லும் பொழுது அங்க உள்ள அந்த என்ன சொல்றது, அந்த ஓதக்கூடிய அந்த குருவானவர்கள் என்ன செஞ்சாங்க? இந்து குருவானவர்கள் ஈட்டியை வச்சு அவர் ரத்த சாட்சியாக மரித்தார். இன்றைக்கு இந்தியாவே அசைக்கப்பட்டு எல்லா மாநிலங்களிலும் கிறிஸ்துவின் சத்தியம் சொல்லப்படுகிறது. ஏன்? இயேசு ஆண்டவரோடு கூட இருந்த தோமா இந்தியாவுக்கு வந்து அவர் ரத்த சாட்சியாக மரித்தார். சந்தேகப்பட்ட தோமாவை ஆண்டவர் வல்லமையாக எடுத்து. அருமையானவர்களே, பாருங்கள், இதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய விரும்பும். இந்த காரியத்தை தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய விரும்பும். பாருங்க, அநேக வேலைகளை தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடியவராங்க. ஆனா அந்த பதில் வந்தும் கூட நம்ம அதை உணராதபடி என்ன செய்யறான்? பிசாசு தடை பண்ணிட்டே இருக்கு. பாருங்க, ஒரு முறை சாது சுந்தர் சிங் அந்த அந்த இமயமலையில போய் அவர் ஊழியம் பண்ண அநேக லாமாக்களுக்கு சத்தியத்தை சொன்னார். ஒரு முறை அவர் ஒரு கிராமத்துக்கு போறாரு.
இவர் காவி உடைய அணிவிச்சோடனே என்ன நினைச்சாங்க, இந்து சாமியார் நினைச்சு பெரிய கூட்டம் கூடிருச்சு. கூடி நிற்கும் போது இயேசு ஆண்டவரை குறித்து பிரசங்கித்தார். பாருங்க, அவங்களுக்கு வந்துச்சு பாருங்க போங்க. உடைய இந்து சாமியார் நினைச்சுட்டு இருந்தோம், நீ என்னது வெளிநாட்டு கடவுளை பிரசங்கம் பண்றியா? அடிச்சு விரட்டி ஓடுறாரு. போய் ஒரு மலை மேல ஒரு கோவைக்குள்ள உட்காந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்றார். ஆண்டவரே எப்படியும் என்ன அடிச்சு கொண்டுருவாங்க. ஸ்தேவானை போல ஜெபிக்கிறார், என் ஆத்மாவை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டார். காலையில எழுந்து பாக்குறாரு, என்னடா நம்ம இன்னும் உயிரோட இருக்குமே அப்படின்னு சொல்லி அவருக்கே ஒரு அதிர்ஷ்டம். அங்க பார்த்தா திருப்பி காலையில அவங்க எல்லாம் வராங்க கம்பு தடியோட. வந்தோடனே இவருக்கு ஒரே ஆச்சரியம். கேக்குறாங்க, அவங்க கேக்குறாங்க, நைட்டு இந்த புகையை சுத்தி அவங்க கூட இருந்தாங்களே அவங்க எல்லாம் எங்க? உண்மையானவர்களே, அப்பதான் உணர்றாரு, யாரு? தேவதூதர். உண்மையானவர்களே, நம்மை சுத்தி ஆண்டவர் பாதுகாப்பு. அவர் எழுதுறாரு, என் ஜெபம் 12 மணி நேரத்துக்கு முன்பாக கேட்கப்பட்டது, பதில் கொடுத்துட்டாரு. ஆனா 12 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் உணர்றேன். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் அநேக ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து நம்ம லேட்டா உணர்றோம். அதுக்கப்புறம் தான் உணர்றோம். பாருங்க, சாது சுதர்சிங்க அதான் எழுது, ஆண்டவர் பதில் கொடுக்குறார். ஆனா நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குங்க? நம்முடைய அவிசுவாசம் அந்த வந்த பதில கூட என்ன செய்யுது? ஏற்றுக்கொள்ள முடியாது. பாருங்க, தானியேல் ஜெபிக்கும் பொழுது அங்க பரலோகத்துல இருந்து பதில் வருது. பிசாசு என்ன செய்யறான்? தடுத்துட்டே இருக்கு. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிசாசு என்ன செய்யறான்? தடை பண்ணக்கூடியவனா, குற்றம் சாட்டக்கூடியவனா தான் இருக்கு. ஆண்டவர்கிட்ட போய் போராடிட்டே இருப்பானா? இந்த சகோதரர் இன்னும் பாவத்துல ஜீவிக்கிறார், எப்படி நீங்க அவனை ஆசீர்வதிக்க முடியும்? எப்படி நீங்க அவனை குணப்படுத்த முடியும்? எப்படி இந்த காரியங்களை, இந்த ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுக்க முடியும்? அருமையானவர்களே, குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, யோசுவாக அவன் அழுக்கு வஸ்திரத்தை கழட்டி போடு, புது வஸ்திரத்தை அவனுக்கு கொடுங்க. அருமையானவர்களே, அநேக வேலைகளை ரட்சிக்கப்பட்ட நாம் நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்தி போடக்கூடியவர்களாக, நம்முடைய அவிசுவாசத்து நிமித்தம், கீழ்ப்படியாத நிமித்தம், இருதய கடினத்து நிமித்தம் நாம் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்தி போடக்கூடியவர்களாக ஆண்டவர் சொல்றாரு, எப்பா தூதர்ல பார்த்து அவனுக்கு புது ரட்சிப்பின் வஸ்திரம். உண்மையானவர்களே, ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் பாருங்க, ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்பை, இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பை நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப ஜாக்கிரதையா காத்து ஜெபத்தினால, விசுவாசத்தினால ஆண்டோடைய நாமத்துக்கு நாம் மகிமையா ஜீவிப்போம். அந்த கடைசியாக மார்க் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் பார்த்து முடிக்கலாம். அருமையானவர்களே, ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பை நமக்கு கொடுத்து, பெரிய ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். உங்களை இனியும் இந்த பூமியில உருவாக்கின நோக்கத்துக்காக ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, 15ஆம் வசனம், பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அருமையான வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். விசுவாசம் மூலமாக ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியானவன் ஆத்மிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களான என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கையில வைப்பார்கள். அப்பொழுது அருமையானவர்களே, அநேக அதிகாரங்களை நமக்கு கொடுத்து, பிசாசு இந்த அதிகாரத்தை அவன் மறைத்து வைக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆண்டவர் இந்த அதிகாரத்தை கொடுத்துட்டார். யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ, யார் யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோமோ, யார் யாரெல்லாம் நாம் மனதிற்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமோ, எல்லாருக்கும் இந்த அதிகாரம் இருக்கு. பிசாசை விரட்டக்கூடிய அதிகாரம் இருக்கு. இயேசுவின் நாமத்தினால் நாம் கடிந்து கொள்ளக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. வியாதிஸ்தர்களை இயேசுவின் நாமத்தினால் சுகப்படுத்தக்கூடிய அதிகாரம் நமக்கு இருக்கிறது. பாருங்க, அநேக அற்புதங்களை, அடையாளங்களை செய்யக்கூடிய அதிகாரம் ஆண்டவர் இயேசு நமக்காக. ஆனா பிசாசு என்ன செய்யறான்? மறைச்சு வச்ச, உன்னால முடியாது, இது நடக்காது, இந்த காரியம் நிறைவேறாது. பாருங்க, நெகட்டிவ் தாட்ஸ் நமக்குள்ள அவிசுவாசத்தை கொண்டு வரும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனா இருக்கும். பேதுருவை பார்த்தா தான் சொல்றாரு, அவிசுவாசம் ஏறாமல் விசுவாசியா இரு. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில விதமான விசுவாசம் நமக்குள்ள இருக்கு. கிறிஸ்துவின் உயிர் தெளிந்த விசுவாசம் வல்லமை நமக்குள்ள இருக்கிறார். அதிகாரம் இருக்கிற அந்த வசனத்தை சொல்லி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கு, பிசாசை துரத்தக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கு.
வியாதிஸ்தர்களை குணப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை கொடுத்து, அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் எடுத்து. அருமையானவர்களே, நாம் விசுவாசிப்போம். நிச்சயமாக நாம் விசுவாசிக்கும் பொழுது இந்த கிரிகள் எல்லாம் நடக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு அம்மா, வயசானவங்க, அவங்க ரொம்ப பண கஷ்டம், பொருளாதார கஷ்டம். ஒரு முறை ஒரு வெளிநாட்டு ஊழியக்காரர் வந்து என்ன செஞ்சாரு, ஒரு செக் அந்த அம்மா கிட்ட கொடுத்து பைபிள் வச்சுட்டு, அவங்க அதை நடுவுல வச்சிருக்கிறாங்க பைபிளுக்குள்ள. பாருங்க, அநேக வேலைகள்ல 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு போய் ஒவ்வொருத்தட்டியா என்ன செய்வாங்க, அவங்க கெஞ்சி கேட்பாங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. பாருங்க, ஒரு நாள் ஒருத்தர் அங்க உள்ள ஊழியக்காரர் வந்து பார்த்தாரு. அந்த பைபிள் வாங்கி பார்க்கும் பொழுது அதுல நடுவுல இருக்கு செக் 50 லட்சம் ரூபாய் அதுல பணம் இருக்கு. அப்ப சொன்னார், ஏம்மா உங்க பைபிளுக்குள்ள நீங்க வச்சிருக்கிறது விலையேறப்பட்டது, 50 லட்சம் ரூபாய் பணம் இருக்குமா, நீங்க ஏன் ஒவ்வொருத்தட்டியா போய் பிச்சை எடுக்கிறீங்க, ஏன் ஒவ்வொருத்தட்டியா போய் நீங்க கெஞ்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்குள்ள உங்கள்கிட்ட இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் அதை என்ன செஞ்சாங்க, மாத்தி அவர்களுக்கு அது உதவியா. அருமையானவர்களே, இந்த வேதாகமம், அருமையானவர்களே, இது நமக்கு ஆண்டவர் கொடுத்த செக். இது விலையேறப்பட்டது. இதுல எல்லா காரியமும் இருக்குங்க. சுகம் வேணுமா, வார்த்தை இருக்கு. விடுதலை வேணுமா, வார்த்தை இருக்கு. பாவத்துல இருந்து விடுதலை வேணுமா, வார்த்தை இருக்கு. வியாதியில இருந்து குணம் வேணுமா, சுகம் வேணுமா, வார்த்தை இருக்கு. அருமையானவர்களே, சமாதான சந்தோஷம் வேணுமா, வார்த்தை இருக்கு. இது ஒரு பொக்கிஷம், விலையேறப்பட்ட பொக்கிஷம். நம்ம இந்த பொக்கிஷத்தை கையில வச்சுக்கிட்டு என்ன செய்யறோம், ஒவ்வொருத்தட்டியா போய் பிச்சை எடுக்கிறோம், ஒவ்வொருத்தட்டியா போய் கெஞ்சுறோம், ஒவ்வொருத்தட்டியா போய் என்ன செய்யறோம், அருமையானவர்களே, கெஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு இந்த பொக்கிஷத்தை கையில கொடுத்தார். யார் யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறோமோ, தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருப்புள்ள பட்டை. தேவனுடைய வார்த்தை என்ன செய்யுது, அது ஆண்டவர் அனுப்பின நோக்கத்தையும் திட்டத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றுகிறதா இருக்கு. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. வார்த்தையினால் உலகத்தை உண்டாக்கினார். இயேசுடைய வார்த்தை சிலுவையில கடைசியாக சொல்ற வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறதுன்னு அறியாது. அருமையானவர்களே, அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. இதை நம்ம விசுவாசிக்கிறோமா? இந்த பவரை நம்ம கொடுத்துட்டாருங்க. நம்ம அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ். We are the representative of Jesus. ஆனா எத்தனை முறைகள்ல பிசாசு இந்த ரெப்ரசன்டேட்டிவ் பதவியை பிடிங்கிறது, பயத்தை உண்டு பண்ணுகிறான், அவிசுவாசத்தை உண்டு பண்ணுகிறான். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவான், நான் ஆண்டவருடைய ஊழியக்காரர், ஆண்டவருடைய பிரதிநிதி, எனக்கு ஆண்டவர் இந்த வல்லமைகளை அதிகாரத்தை கொடுத்திருக்கார். அருமையானவர்களே, இதன் மூலியமாக அநேக ஜனங்களுக்கு நீங்க ஆசீர்வாதம், அநேகருக்கு நீங்கள் ரட்சிப்பின் வழியை காண்பிக்கப்படுவீர்கள். அநேக வியாதிஸ்தலை உங்களால் குணமாக்க முடியும், அநேக பிசாசுகளை துரத்த முடியும், அநேக அற்புதங்களை அடையாளங்களை நீங்கள் செய்யும். நாம் விசுவாசிப்போமா? அருமையானவர்களே, இந்த வல்லமையான வார்த்தை ஆண்டவர் நம்முடைய கரத்துல கொடுத்து ஒரு சிலர் நாம அனுபவிச்சிருக்கிறோம். பேதுருவை போல, தோமாவை போல நாம் அவிசுவாசிகளாய் இராமல் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, அதற்கு பின்பாக பேதுரு எப்படி வல்லமையாக எழுப்பினார், அதற்கு பின்பாக தோமா எவ்வளவாக வல்லமையாக எழுப்பி இந்தியாவுக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவித்தார், அதே போல நாமும் கூட இந்த நாளில வல்லமை உள்ளவர்களாக அவருடைய வார்த்தை மூலியமாக நாம் எழுப்புவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, விசுவாசியா இராமல் விசுவாசியா இருந்துச்சு, அநேக அற்புதங்களை அதிசயங்கள் மத்தியில செய்திருக்கிறீர்கள். எங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்து எங்களுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து ஆண்டவரே, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகவல். இதோ உலகம் எங்கு போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசையுங்கள் என்று சொல்லி இருக்கிறீர்கள். ஆண்டவரே, இது எங்கள் மீது விழுந்த கடமை, எங்கள் மீது விழுந்த பொறுப்பு. பவுல் சொல்லுகிறார், நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ. ஆமையா, எங்களுக்கு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கீங்க. ஆண்டவரே, நாங்கள் உலகம் எங்கும் போய் ஆண்டவரே, நாங்கள் பார்க்கிற மக்களை, சந்திக்கிற மக்களுக்கு இயேசு ஆண்டவரின் சுவிசேஷத்தை அறிவிக்க. ஆண்டவரே, இன்றைக்கு ஜனங்கள் அக்களித்துக் கொண்டிருக்கிறார், ஜனங்கள் ஆண்டவரை கலவரப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சமாதானத்தின் தேவனை அறிவிக்கும்படியாக எங்களை ஒரு பிரதிநிதியாக வைத்திருக்கிறீங்க. இந்த பொறுப்பை நாங்க பற்றிக்கொள்ள ஆண்டவரே, நாங்களும் அநேக வேலைகள் அவிசுவாசத்தினால் நிரம்பி இருந்தோம், எங்களுக்கு அந்த விசுவாசத்தை தாரு. அந்த ஆண்டவரே சுவாமி, 100க்கு அதிபதி ஜெபித்தது போல என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய், எனக்கு விசுவாசத்தை தாரு. பேதுருவை போல, தோமாவை போல
ஆண்டவரே நாங்கள் எழும்பி பிரகாசிக்க எங்களுக்கு ஆசீர்வதியும் வழி நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. தேங்க்யூ. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நாம் பிரதர் பேட்ரிக் பியோ அவர்கள் தேவனுடைய வார்த்தையை மத்தியிலே உயிர்த்தெழுதின் வல்லமை என்ற தலைப்பின் கீழாக அப்போஸ்தலர்கள் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இந்த வசனத்தின்படி உயிர்த்தெழுந்த பின்பு சீசர்களுக்கு என்ன நடந்தது என்று நம் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை மிகவும் தெளிவாக கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு சீசர்கள் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக எப்படி இருந்தார்கள் என்று பேதுருவையும், முக்கியமாக இந்த எம்மாவூர் சீசர்கள் 2 பேர், அப்புறம் தாமஸ், அந்த தோமாவுடைய வாழ்க்கை, இவங்க ஆரம்பத்தில் எப்படி அந்த விசுவாசத்தில் அவங்க எப்படி மிகவும் பலவீனர்களாக, அவிசுவாசம் உள்ளவர்களாகவும், இருதய கடினம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சகோதரர் காட்டினார், சொன்னார். மார்க் 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது அந்த இருதய கடினம், அவிசுவாசம் பாருங்க, அவிசுவாசமும் இருதய கடினமும் ஒன்றா இருக்கு. நம்மளால ஜெபிக்க முடியல, இருதயம் கடினமா இருக்குன்னா அந்த அவிசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். அது அப்படி பார்க்கும் பொழுதுதான் என்ன தெரியுதுன்னா, விசுவாசம் கூட ஒரு கிஃப்ட் தான், ஒரு கிருபை தான். ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அந்த கிருபை, அதுக்குதான் விசுவாசமும் அந்த கிருபை விசுவாசத்தின் மூலமாக ரட்சிப்பு வருகிறது. அது விசுவாசத்தை கொடுக்கிறவரும் அவர் தான். அதனாலதான் பைபிள் என்ன சொல்லிருக்கு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் சொல்லப்பட்டிருக்கு எபிரேயர்ல. அதனால நம்ம எப்படி பார்த்தாலும் தேவனுடைய வார்த்தை நமக்கு ஏன் அவிசுவாசம் இருக்கு, சீசர்களுக்கு ஏன் அந்த அவிசுவாசம் இருந்தது. ஆனா நீங்க அந்த அவிசுவாசம் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் வந்தவரை இல்லை. அதனாலதான் ஒரு பாட்டுல கூட பாக்குறோம், தினகரன் பாட்டுல நினைக்கிறேன், ஐயம் இருந்தது ஒரு காலத்தில் ஆவி குறைவால் தான். இப்போ தேவனுடைய பிரசன்னம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, தேவனுடைய ஆவியானவர் கிறிஸ்துவானவர் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அங்கே அவிசுவாசம் இல்லை. அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா, சீசர்கள் இயேசு கிறிஸ்து கூட இருந்தா கூட இயேசு கிறிஸ்து அவங்க இருதயத்துக்குள்ள ஆவியானவருடைய அந்த நிறைவு இல்லை. இருதயத்துக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, ரட்சிக்கப்பட்டவரோ ஆவியானவர் வந்துடுறாரு மறுபடி பிறந்த உடனே. ஆனா ஆவியின் நிறைவு இல்லை, முழுமையாக ஆட்கொள்ளப்படவில்லை. அது பெந்தைக்கோஸ்து நாளிலே அவர்களுக்கு அந்த ஆவியின் அபிஷேகம் நிறைவு, பரிசுத்த ஆவியினார் நிறைந்திருந்தாருன்னு சொல்லப்பட்ட. தேவானை பத்தி அப்படி சொல்லலாம், விசுவாசத்தினாலும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த. அந்த விசுவாசம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது விசுவாசம் ஃபுல்லா இருக்கிறோம், விசுவாசத்தில் நிறைந்திருந்தாங்க. ஸோ நம்ம நம்முடைய விசுவாசத்துக்கு குறைவுக்கு காரணம் என்ன, மன இருதய கடினத்துக்கு காரணம் என்ன என்றால், நாம் ஆவியின் நிறைவு, அந்த தேவனுடைய சமூகத்திலே அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தம். மிகவும் தெளிவாக தேவன் தோமாவை குறித்து மிகவும் அதிகமாக நன்றாக சொன்னார் சகோதரர். தோமாவுடைய எப்படி ஒரு அற்புதம். கேரளாவிலே அங்கே நம்பூதிரிகள் மத்தியிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அவர்கள் தண்ணீரை தூக்கி எறியும் பொழுது அந்த தண்ணீர் அங்கே நிற்கும் சொல்லுது. மிகவும் ஆச்சரியமான காரியமா இருந்தது. தோமாயை குறித்து சகோதரர் ஒரு புதிய காரியங்கள் நம்ம இடத்திலே கொண்டு வந்தார். இப்படியாக இன்றைக்கு சகோதரர் சொன்னது போல, இன்றைக்கு இந்தியாவிலே பெரிய விசுவாச கூட்டம் ஒரு பக்கம் இருள்கள் இருந்து சூழ்ந்திருந்தாலும் இன்னைக்கு அநேகர் ஜெபிக்கிற மக்களை, குறிப்பாக தமிழ்நாட்டிலே ஆந்திராவிலே பார்க்கிறோம். ஒரு பெரிய உயிர்மீட்சி நடந்து கொண்டிருக்கிறது தேவனுக்காக. வட இந்தியாவில் கூட அநேக இங்கிருந்து சென்ற ஊழியக்காரர்களும் வட இந்தியாவிலும் அநேகர் தேவனுக்காக நிற்கிறார்கள். அவர்கள் சிறைச்சாலைக்கு செல்லும் பொழுது கூட போனா கூட பரவாயில்லை, அடி வாங்குகிறார்கள். இன்றைக்கு இந்தியாவில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததற்கு அநேகர் சொல்லுகிறார்கள், தோமாவுடைய ரத்த சாட்சியம் மரித்ததுனாலே இந்த அற்புதங்கள் இன்று நடக்கிறது என்று சொல்கிறார்கள். என்னுடைய சகோதர சகோதரிகளே, இன்று கேட்ட வசனத்திற்காகவும் கடைசியாக ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை சகோதரர் சொன்னார், நமக்கு தேவன் உலகமெங்கும் சர்வ சக்திக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாம் இந்த தேவன் கொடுத்த வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஓசியா 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல கூட தேவனே அப்படி சொல்லுகிறார், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஆண்டவரே வார்த்தைகளை கொண்டுன்னு சொல்றார்.
பேதுரு கூட ஒரு இடத்துல சொல்லும்போது, இரவெல்லாம் பிரயாசப்பட்டேன் மீன் பிடிக்கிறதுக்காக, மீன் கிடைக்கல. ஆனா உங்களுடைய வார்த்தையின்படி